செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ரசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டே எல்லாரும் வாங்க. Always welcomes you. பாக்கெட்ல இருக்கு. அது வந்தா வந்து போய் போகுது. உனக்கு சமைக்க தெரியுமா? ஆண்டி நல்லா சமைப்பேன். மேகி, தோசை, டீ. போதும் போதும் போதும், புரிஞ்சிடுச்சு. வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலான ஜொல்லு ஊத்தணும். நான்வெஜ்ல முக்கியமான விஷயம் காரம். அதனால சில்லி சாஸ் இதுல எந்த அளவுக்கு போடணும்னு எனக்கும் தெரியாது, சாப்பிட்டாதான் தெரியும். சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் ஊத்தியாச்சு. அடுத்தது நம்ம உப்பை மட்டும் தான் ஆட் பண்ணணும். உப்பு இல்லாத பண்டம் குப்பைக்குன்னு சும்மாவா சொன்னாங்க? அச்சோ, பெருசா விழுந்துச்சு. அடுத்து சக்கரை கொட்டு, சக்கரை கொட்டு, சக்கரை கொட்டு. ஓகே. என்ன இங்க ஒரு 5 கிலோ உப்பு இருந்துச்சுங்கடா? எல்லாத்தையும் போட்டாச்சு முதலாளி. இப்ப உப்பு இல்லன்னு என்ன நல்லா தின்னா விட்டு ஏமா சத்தியா பாருங்க. புடிங்க புடிங்க. இங்க பாருங்க, நம்ம போட்ட காய்கறி இருக்கா, விட்டுருங்க. நம்ம போட்ட பருப்பு இருக்கா, விட்டுருங்க. நம்ம ஊத்துன தண்ணி இருக்கா முதலாளி? ஆனா போட்ட உப்பை மட்டும் காணாம முதலாளி. இங்க பாருங்க, எவன மந்திரத்தை விட்டாங்க.
ஏன் நரம்பு தளர்ச்சியா? ஏன் இல்ல அடுத்தவன் ஒரு அள்ளி வைக்க கை இப்படி நடுங்குது. நல்லா அள்ளி விட என் டொமோட்டோ. பேசுறது கொஞ்சம் பண்ண முடியாது. உனக்கு சமைக்க தெரியுமா துவைக்க தெரியுமா என்பதை பற்றியெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. உனக்கு காதலிக்க தெரியுமா? எனக்கு அது மட்டும் தான் தெரியும்.